வணக்கம் நண்பர்களே. நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். நீண்ட நாளைய கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் மட்டும். என்ன கோரிக்கை அப்படின்னா, பழனியில இருந்து நாகர்கோவிலுக்கு, குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு முன்பதிவு செய்யப்படாத ரயில் இயக்கப்பட வேண்டும். அதுவும் பகல் நேரத்தில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருந்தது. ஆனால் இது நிறைவேறாமலே இருந்தது. ஆனால் கரூர் பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இது நடைபெற இருக்கிறது. நாளை வெள்ளிக்கிழமை இது நடைபெற இருக்கிறது. தினமுமே காலையில கோயம்புத்தூர்ல இருந்து 8 மணிக்கு புறப்படக்கூடிய முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் ட்ரெயின் நம்பர் 16322. இந்த ரயிலானது திருப்பூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் வழியாக நாகர்கோவிலுக்கு செல்கிறது. பராமரிப்பு பணிகள் காரணமாக 17ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு இந்த ரயிலானது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும். அங்கிருந்து திருப்பூர், ஈரோடு பக்கம் வராமல் இந்த ரயிலானது போத்தனூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம் வழியாக திண்டுக்கலுக்கு வரும். ஆக கோயம்புத்தூர்லேருந்து திண்டுக்கலுக்கு மாற்றுப்பாதையில் இந்த ரயில் இயங்கும். அதனால 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நீங்கள் திருநெல்வேலிக்கோ, நாகர்கோவிலுக்கோ, விருதுநகருக்கோ, மதுரைக்கோ காலை நேரத்தில் போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும். இது இல்லாமல் வாரத்தில் இயங்கக்கூடிய இரவு நேர ரயில்கள் இருக்கிறது. குறிப்பாக மேட்டுப்பாளையம், திருநெல்வேலி, அதே மாதிரி மங்களூரில் இருந்து வரக்கூடிய ரயில் திருநெல்வேலி வரைக்கும் செல்கிறது. தூத்துக்குடி ரயிலும் இருக்கிறது. அதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள். அதே மாதிரி தான் வர்ற வெள்ளிக்கிழமையும் இந்த ரயில் இயக்கப்பட இருக்கிறது. வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம பழனியில் இருந்தோம் அப்படின்னா நாகர்கோவில் வரைக்குமே முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயிலில் பயணிப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. நிரந்தரமாக இந்த ரூட்டில் ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்குது. அது எப்போ நிறைவேற போகுது அப்படிங்கிறது தெரியல. எனிவே, இந்த ஒரு மகிழ்ச்சியான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.